நினைவில் நிறுத்துங்கள். இனி பெண்ணிற்கு அவமானம் ஏற்படும் போதெல்லாம், பெண் குலமானது துயரத்தில் மூழ்கும் போதெல்லாம், ஒரு ஸ்திரீயின் அலங்கரித்த கேசம் இழுக்கப்படும் போதெல்லாம், அவள் வடிக்கும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஆழ்கடலை விட ஆழம் என்பதை எடுத்துரைக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் மகாபாரதம் எனும் போராட்டம் தனது துவக்கத்தை நிகழ்த்தும். आरंभ है प्रचंड, है प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम गुहार दो। आन बान शान या की जान का हो दान, आज एक धनुष के बाण पे उतार दो। அன்று ஒரு அப்பாவி ஸ்திரீயை வேசி என்று தூற்றுகையில் தர்மநிலை எங்கு சென்றது? இந்த பெண்ணா தம்முடைய குலவது? 5 ஆண்களை தன் கணவர்களாக்கிய இவள் வேசி என்று அழைக்கப்பட வேண்டியவள். मेरे भाई मेरे शत्रु बनकर सामने खड़े हैं और गुरु द्रोण पितामह मेरे पूजनीय और बड़े हैं। कैसे उठाऊं उनके सामने शस्त्र? मन करे सो प्राण दे दो, मन करे सो प्राण ले, वही तो एक सर्वशक्तिमान है। विश्व की पुकार है, ये भागवत का सार है, ये युद्ध ही तो वीर का प्रमाण है। कौरवों की भीड़ हो या पांडवों का नीड़ हो, जो लड़ सका है वो ही तो महान है। தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேறறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். आरंभ है प्रचंड, आरंभ है प्रचंड बोल मस्तकों के झुंड, आज जंग की घड़ी की तुम गुहार दो। आन बान शान या की जान का हो दान, आज एक धनुष के बाण पे उतार दो। आरंभ है प्रचंड, आरंभ है प्रचंड, आरंभ है प्रचंड। पर तूने द्रौपदी को बिठाना चाहता था। ஆரம்பம் என்றொன்று இருந்தால் அதற்கு முடிவென்றும் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? விளையாட்டில் ஒரு பக்கம் ஆதிக்கம் ஓங்கினால், மறுக்ஷணமே மறுபக்கத்தின் ஆதிக்கமானது ஓங்குவதற்கும் வாய்ப்பானது நிச்சயம் கிட்டும். அகிலம் போற்றும் பாரதம்
தர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா